ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை பிரைட் இஸ் த மர்மெய்ட் எபிசோடு 8 தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த ஸ்கூல் அது வந்து ரெண்டு விதமா பிரிஞ்சிருக்கு. ஒருத்தங்க பார்த்தா லூனாவை வர்ஷிப் பண்றாங்க, இன்னொருத்தங்க சன்னை வர்ஷிப் பண்றாங்க. அங்க நகசுமி பாவம் மூஞ்ச ஒளிச்சு வச்சுக்கின்னு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறானா, பின்னாடி பார்த்தா லூனாவோட ஃபோர்ஸஸ் அவனை தொத்த ஆரம்பிக்குது. நகசுமியை நம்ம சீக்கிரமா கொல்லணும். ஆனா நகசுமிக்கு பாவம் ஒண்ணுமே புரியல. ஆமா என்னடா வேணும் உங்களுக்கு, என்ன எதுக்குடா நீங்க கொலை பண்ண பாக்குறீங்க? அதுவா எங்களுக்கு உன்னை பார்க்கும்போது பயங்கரமா வயிறு எரியுதுடா. ஏன்னா நீ வந்து லூனாக்கு ரொம்ப க்ளோஸா இருக்க, லூனா கூடவே இருக்க, அதனால நீ செத்து போகணும். அங்க எப்படியோ நகசுமி வேற ஒரு எத்துக்கு வந்து ஒளிறானா. கல்லு பின்னாடி இருக்கும்போது கல்லுக்கு முன்னாடி இன்னொரு கேங் வருது. இந்த கேங் வந்து சன்னை வர்ஷிப் பண்ற கேங் தான். அந்த சன்னை வர்ஷிப் பண்ற கேங் சொல்லுது, நீ வந்து இன்னைக்கு காலிடா. ஆனா நல்ல வேளை மவாரி வந்து அங்க காப்பாத்துறா. இங்க ஸ்கூலோட ரூல்ஸை உடைக்கிறீங்க, அதனால மரியாதையை ஓடி போயிடுங்க. உனக்கு என்ன தெரியும், அதாவது சன்னு தான் எங்களுக்கு ஒரு புது விதமான ஹோப்பை கொடுத்தா. அப்பத்துல இருந்து எங்களுக்கு ஒரு புது விதமான நம்பிக்கை கிடைச்சது. உடனே மவாரி விசில் அடிக்கிறாளா. அங்க சில பல பொண்ணுங்க வந்து அந்த பசங்களை பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த பொண்ணுங்களும் சொல்றாங்க, ஹே நீ வந்து என்ன ஃபாலோ பண்ணு. நகசுமிக்கு ஒண்ணுமே புரியல. அவன் ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தா அங்க ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க. நகசுமிய சொல்றான், ரொம்ப நன்றி என்னை காப்பாத்தினதுக்கு, எல்லாமே உன்னாலதான் நகசுமி. இப்போ உன்னாலதான் லூனாவும் சன்னும் ஒரு கேமை விளான்னு இருக்காங்க. அதாவது யாரு நம்ம நகசுமிய வச்சுக்கணும்னு. சரி அது இருக்கட்டும், இந்த மாதிரி நீ யார வச்சுக்க போற? சரி இந்த மாதிரி நான் யாரையோ வச்சுட்டு போறேன், உனக்கு என்ன வந்தது? அங்க இதை கேட்கும் போது அவர் ரொம்ப கோவமாயிட்டு காலரை பிடிச்சி தூக்க ஆரம்பிக்கிறா. அங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க, நகசுமி இவன் வந்து உமனோட ஒரு மிகப்பெரிய எனிமி, அதனால இவனை சீக்கிரமா தூக்கி அடிங்க. இந்த சைடு அங்க சன் வந்து கேக்குறான், ஹே லூனா நம்ம வந்து இதை நிறுத்தணும்னு நினைக்கிறேன். இல்ல என்னால அப்படி பண்ண முடியாது. அங்க ஃபேக்கான ஐடாப்ஸ் எல்லாம் போட்டு சொல்றான், ஏன்னா என்னோட ஃபேன்ஸ் அவங்க வந்து எனக்காக அங்க காத்துன்னு இருக்காங்க, அவங்களுக்காக நான் இந்த விஷயத்த பண்ணதான் போறேன். ஆப்போசிட் கேங்க மொத்தமா கிரஷ் ஆகிற வரைக்கும் நான் விட்டு கொடுக்க போதில்ல. சரி அப்படின்னா நான் தோத்து போறேன். எனக்கு இதனாலதான் இந்த ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நகசுமியை காட்டுறாங்க. நகசுமி பயங்கர வேகமா தெச்சின்னு ஓடுறான். அந்த பொண்ணுங்க கேங்கு இவனை வெளில தூக்கி போட்டாங்களா. பூனாவோட கேங்கு இதை ஒரு வாய்ப்பா வச்சு இவனை தொத்த ஆரம்பிக்குது. அங்க நகசுமி ஒரு எத்துக்கு வந்து உட்காரானா. அங்க திடீர்னு ஒரு வாய்ஸும் கேக்குது. அட இந்த வாய்ஸ் எங்கல இருந்து வருது? முக்கியமா இந்த வாய்ஸ வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அதுல பார்த்தா ஜிம்மு தான் இருக்கான். அடே குரங்காடா நீ எதுக்கு டெலிபோன் கம்பத்து மேல ஏறி நிக்கிறேன்? அவனு குரங்கு இல்ல, நான் எதுக்கு வந்திருக்கேன்னா நான் காப்பாத்தணும் அப்படின்னு வந்திருக்கேன். எவ்வளவு தூரம் தான் இதே மாதிரி ஓடினே இருக்க போறேன்? நீ இந்த விஷயத்த சால்வ் பண்ணணும், இதை நீ ஃபேஸ் பண்ணணும், இல்லனா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி நிக்கும். சரி அப்போனா நீ வந்து சொல்ற, அதாவது நான் என்ன பண்ணணும்? இல்ல இதுக்கான வழியை நீ இதை தேர்ந்தெடுக்கணும். சீக்கிரமா இதை சால்வ் பண்ற வழியை பாரு. ஓ நான் வந்து கண்டிப்பா அதே மாதிரி பண்றேன். சீன்ல அவன் வீட்டுக்கு வந்து பாக்குறானா, ஆக்கியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஆக்கிக்கு என்னதான் ஆச்சு, எப்படி இவளுக்கு இந்த மாதிரி அடிபட்டது? யாரு கிட்ட கேட்டாலும் அங்க வந்து யாருமே பதில் சொல்லல. எல்லாருமே ஒரு மாதிரி அமைதியா தான் இருக்காங்க. ஆனா ரென் வந்து சொல்றா, என்ன ஆச்சுன்னா எல்லாமே லூனாவால தான் இப்படி ஆச்சு. சன்னை ப்ரொடெக்ட் பண்ணலான்னு அவ போனா லூனாவோட ஆளுங்க இவளை இப்படி ஆக்கிட்டாங்க. அங்க நகசுமிக்கு இப்பதான் விஷயம் எவ்வளவு சீரியஸா இருக்கு அப்படின்னு புரியுது. கோசா ப்ரோவும் சொல்றாரு, இப்போ டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா விஷயத்தையும் நம்ம சால்வ் பண்றதுக்கு. இப்போ எங்க ரெண்டு கிளானுக்கு இருக்கிற அந்த சண்டை முடிக்க வேண்டிய டைம் தான் இது நினைக்கிறேன். அங்க கோசா ப்ரோ ரொம்ப கடுப்பாயிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே பயங்கரமா ஃபயர் பண்றாரு. அங்க மாசாவும் சொல்றாரு, நீயும் உன்னோட ஃபேமிலியும் இந்த விஷயத்துல இருந்து வெளியில இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ இது வந்து ஃபேமிலி விஷயம் இல்ல, இப்போ நடக்கிற விஷயம். இது வந்து ஒரு கேங் வார் மாதிரி. தேவையில்லாம எங்க கிளான்ல இருக்க ஒரு மெம்பர் மேல கைய வச்சுட்டாங்க அந்த அடமு கிளான். அங்க சன் வந்து சொல்றா, இல்ல இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன், நீ வந்து எப்படி பாத்துப்ப? வயலன்ஸ் வந்து உனக்கு சுத்தமா பிடிக்காதுல, இப்போ என்ன பண்றது? அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டையே தாக்கிட்டாங்க, இதெல்லாம் சரியே இல்ல. சரி அப்படின்னா நான் வந்து இந்த விஷயத்த பாத்துக்கிறேன், ஏன்னா நான் வந்து உன்னோட ஹஸ்பண்ட், அதே மாதிரி சாட்டோ கிளானோட ஒரு மெம்பராவும் நான் மாறிட்டேன். நான் வந்து ஒரு பிளான போட்டிருக்கேன், நம்ம அதே மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் சீன்ல நகசுமி அங்க போய் ஒரு மெசேஜை கொடுக்குறான். என் கிட்ட சன்னு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் இருக்கு, அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும். என்ன மெசேஜ்னா, இப்ப நடக்கிற இந்த கேங் வார் இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அதாவது இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம ஒரு சிங்கிங் காம்படிஷன் நடத்த போறோம். என்ன சொல்ற? அதாவது இந்த காம்படிஷன்ல நான் ஜெயிச்சிட்டா நீ வந்து எப்பயுமே எனக்கு ஒரு சர்வெண்டா இருப்பியா? கண்டிப்பா நான் வந்து அதே மாதிரி பண்றேன். ஆனா சன் ஜெயிச்சிட்டா நீ வந்து என்ன பண்ண போற? நீ என்ன யோசிக்கிற? சன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நெக்ஸ்ட் சீன்ல சிம்மு சொல்றான், அவ்வளவுதான் அந்த புயலுக்கு முன்னாடி இருக்க அமைதி அது இதுதான் நினைக்கிறேன். புயல் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. நெக்ஸ்ட் சீன்ல அந்த மேனேஜருக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். ஆனா இத்தனை நாளுக்கு அப்புறம் திடீர்னு அங்க லூனா வந்து சொல்றா, திரும்பவும் அவ பாட போறான்னு. இதனால அங்க ஏகப்பட்ட ஆளுங்க வந்திருக்காங்க. கேமராஸையும் செட் பண்ணிருக்காங்க. ஏன்னா லூனா திரும்ப பாட போறாள. எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. லூனாவும் சொல்றா, நான் வந்து இத்தனை வருஷமா இத்தனை நாளா இதுக்காக தான் வெயிட் பண்ணேன். சின்ன வயசுல அவ என்ன தோக்கடிச்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் வேர்ல்டு வைடா நான் அவளை தோக்கடிக்க போறேன். உங்க மேனேஜருக்குலாம் அவ்வளவு சந்தோஷம். இது வரைக்கும் நான் வந்து லூனாவை இப்படி பார்த்தது இல்ல. இதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அந்த சன், அந்த பொண்ணுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். உங்க காம்படிஷனும் ஆரம்பிக்குது. சன் எல்லாருக்கிட்டயும் சொல்றா, இப்ப நாங்க ரெண்டு பேருமே 1 by 1 பாட போறோம். அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அதுக்காக ஓட் பண்ணணும். அதே மாதிரி
மாதிரி தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் லூனா பாடுறா. அந்த பாட்டும் அவ்வளோ அற்புதமா இருக்கு. எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க ஆளும் சொல்றான் அவளோட பாட்டு என்னன்னு தெரியல, டே பை டே அது வந்து ரொம்ப நல்லா ஆகுது. என்னடா சொன்ன, சனுக்கு நீ சப்போர்ட் பண்ண மாட்டியா? இல்ல எப்பயுமே சன்னு தான். அங்க பாட்டும் முடியுதா? என்னதான் பாட்டு முடிஞ்சாலும் எல்லாருமே கேக்குறாங்க நீங்க வந்து திரும்பவும் பாடுங்க, அதுக்குள்ளேயே நீங்க முடிக்க கூடாது. எல்லாருமே கேக்குறனால அவ திரும்பவும் பாட ஆரம்பிக்கிறா. நீ வந்து இதை சீட்டிங்லாம் சொல்லக்கூடாது, நான் சீட்டிங்லாம் பண்ணல, இதுதான் ரியாலிட்டி. எல்லாருக்கும் என்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஒரு ஸ்கூல்ல இருக்க சாதாரணமான பொண்ணு, நான் ரொம்ப பாப்புலரான ஒரு பொண்ணு. பிளானே இதுதான். ஸ்டார்டிங் இதெல்லாம் பிளான் பண்ணிட்டா. நீ என்ன வேணா சொல்லு, நான் வந்து நேர்மையாவே ஜெயிக்க போறேன். ஆட்டோ ஐலாண்டோட பவரை பத்தி உனக்கு தெரியாது, நான் வந்து உனக்கு காட்டுறேன். என்னோட சாங் வந்து எப்படி இருக்கும்னு. லூனா பண்ற விஷயத்தையே அப்படியே எவ்வளவு பண்றா. நான் பாடின பாட்டியே அப்படியே அற்புதமா இவளோட வாய்ஸ்ல பாடுறாளா. ஸ்டார்டிங்ல லூனா வந்து யோசிக்கிறா, இது வந்து என்ன பாடி தொலைச்சிட போகுது. ஒரிஜினல் தான் எப்பயுமே ஒரிஜினல். நான் லூனாவோட வாய்ஸ்ல இருக்க அந்த மேஜிக்கை விட இவளோட வாய்ஸ்ல அதை கேட்கும் போது எல்லாருமே அங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அந்த வாய்ஸ் அது வந்து அவ்வளவு அற்புதமா இருக்கு. குரல்ல இருக்க உணர்வு, ஃபீலிங், இது எல்லாத்தையுமே அவங்களால உணர முடியுது. அந்த பாட்டை நானும் முடிஞ்ச அளவுக்கு போட்டு விடுறேன், நீங்களும் கேட்டு பாருங்க. இந்த அளவுக்கு அற்புதமான சாங் அவ பாடுறாளா. நல்லா லூனாவோட ஃபேன்ஸுக்குலாம் அங்க ரொம்ப வைரடிது. அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க, நீ வந்து காப்பி அடிக்க கூடாது. சில பேருக்கு அங்க லூனா பாடுறதை விட இவளோட பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம சன்னை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அங்க சன்னோட பாட்டு அவ்வளவு பாப்புலர் ஆகுது. அங்க சண்டை போட்டவங்க எல்லாரோட இதயத்திலயும் போய் யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அவங்க மயங்கி விடுறாங்க. பாட்டும் முடிக்க வரப்போதான் லூனாவும் சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறான். அந்த பாட்டும் முடியுது. கோசா ப்ரோக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சன் இவ எதுக்கு சண்டை போடாம இப்படி அவ பண்ணிருக்கா? இல்ல உங்களுக்கு புரியல, நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணா அவ பாட்டை வச்சு எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவானு, அதனால தான் அவ இப்படி பண்ணிருக்கா. சன் கைண்ட்னஸோட வழியை தேர்ந்தெடுத்திருக்கா. உங்க பாட்டு என்னதான் முடிஞ்சு போனாலும் இவங்க பாடின பாட்டுனால எல்லாருமே ஒரு மாதிரி பைத்தியம் ஆயிட்டாங்க. இப்பதான் கோசா ப்ரோவே சொல்றாரு, இவங்க சாதாரணமா பாடும் போது அது அவளுக்கும் அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே மர்மேடா, உங்களோட வாய்ஸ்ல ஒரு மேஜிக் இருக்கும், அதனால எல்லாருமே அஃபெக்ட் ஆயிட்டாங்க. இப்போ அதனாலேயே என்னவோ தெரியல, அங்க இருக்கிற ஒருத்தங்களும் ஒரு விதமா பைத்தியம் பிடிச்ச மாதிரி எதோ பண்ணிருக்காங்க. அதெல்லாம் காட்ட முடியாது, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. வெளியில மவாரியும் வந்து சொல்றான், இதெல்லாம் நம்ம தான் தத்து நித்தணும், உங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டணும். உள்ள போய் பார்த்தா ஒரு பர்சன் எதுவுமே போடாம டான்ஸ் ஆன இருக்கானா. அங்க இப்பதான் மவாரிக்கு புரியுது, எல்லாமே கையை மீறி போயிடுச்சு, எல்லாமே நாசமா போயிடுச்சு. சரி லூனா சொல்றேன், ஹே நீ வந்து என் கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்ச, இப்போ இந்த சாங்கியை நீ பறிச்சுட்ட, நான் விட மாட்டேன். என்னோட வார் சாங் பாடி எல்லாரையுமே ஒரு வழி ஆக்க போறேன். அதை பாடனோடனே 2 குரூப்பா பிரிஞ்சு வாருக்காக எல்லாருமே தயாராகிறாங்க. பசுமையும் கேட்கறான், சன் உன்கிட்ட வேற எதுவும் இல்லை, அதாவது பாட்டு பாடி இவங்களை திரும்பவும் நார்மல் ஆக்குறதுக்கு? இல்ல என்கிட்ட அந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் இல்ல, அதுக்கு நீயும் என் கூட வரணும், நீயும் ஹெல்ப் பண்ணு. சரி நான் வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். மர்மேட் வாய்ஸை வச்சு அவளோட பாட்டை பாடுறாளா. அதனால நகசுமிக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவனுக்கு பயங்கரமா பவர் வர மாதிரி ஆகுது. ஆளு ப்ரூஸ்லியா மாதிரி எல்லாரையுமே பயங்கரமா போட்டு தள்ளுறான். ஒரு கட்டத்துல எல்லாருமே அடி வாங்குவாங்களா, அவங்களுக்கு இப்பதான் ஒரு தெளிவே கிடைக்குது. இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு, நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, உண்மையிலேயே ஒரு பெரிய ஆள் தான். இந்த சைடு அங்க லூனா ரொம்ப அழுவ ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவளோட எல்லா விஷயமும் நாசமா போயிடுச்சு. அங்க சாட்டோ கேங்கோட எல்லாருமே அங்க வராங்க. நீ வந்து என்னோட மாக்கி கிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா நீ பண்ணது சரியே இல்ல. லூனாக்கு ஒண்ணுமே புரியல என்ன ஆச்சுன்னு. இப்பதான் மாக்கி அங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. சொல்ல போனா இவ தான் அங்க போய் தாக்க ஆரம்பிச்சிருக்கா. ஜெட் பேக் ஆன் பண்ணும் போது இவளே சவுத்துல போய் முட்டிக்கினாலா. சோ இதனால தான் இவளுக்கு இப்படி அடிபட்டு இருக்கு. ஆனா இவ ஒரு அசாசினால இதெல்லாம் வெளியில சொன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். அதனாலதான் இவ வந்து சொல்லவே இல்லை இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்ததுன்னு. நல்ல வேலை, நான் நினைச்ச மாதிரி லூனா ஒன்னும் அந்த அளவுக்கு கெட்டவளா இல்ல. எபிசோடு எண்ட் ஆகும் போது அங்க எல்லாருமே ஒன்னா இருக்காங்க. லூனாவும் நகசுமி கூடயே இருக்கா. இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்ணி போட்டுருங்க, கூடவே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.